உங்களை சந்திப்பதிலும் எந்த சந்தோஷம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 வரை நான் வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பாபில் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்னைக்கும் உள்ள சதாகாலம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். கவனிங்க. இப்ப நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் ஒருவரால் விளக்க முடியவில்லை. இப்ப தானியேல் தன் நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறான். ஜெபித்து தேவனை சொல்ல, ஆண்டவரே, நீர்தான் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சகலமுடைய கையிலே இருக்கிற சொல்லி ஆண்டவராகி கர்த்தரி இந்த ரட்சிப்பின் தேவனை, பிதாவாகிய தேவனை நோக்கி அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், முழங்கால் படியிட்டு. அப்படி கூப்பிடும் பொழுது அவனுக்கு தேவன் இறங்கி மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு மறைபொருள் வெளியாகும். தேவ சமூகத்தில் யார் காத்திருக்கிறார்களோ, யார் வேதத்தை வாசிக்கிறார்களோ, யார் வேதத்தை தியானிக்கிறார்களோ, யார் தேவ சமூகத்தை காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மறைபொருள் வெளிப்படும். அவர்களை குறித்தும், குடும்பத்தை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும் சகலமும் வெளிப்படும். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தை பெற்று அவருக்காக வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் முழங்காலில் நின்று செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை குறித்தும் தன் குடும்பத்தை குறித்தும் எதிர்காலத்தை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் சகலத்தை வெளிப்படுத்த அவர் வல்லமையுடையவர். ஆகவே ஜெபியுங்கள், மறைபொருள் தேவன் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் விடைகளை ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.